ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் திருக்கோலத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒருபுறம் வள்ளி, மற்றொரு புறம் தெய்வானை, நடுவில் ஞானவேலை தாங்கி நிற்கும் குமரன். இது ஒரு குடும்பக் காட்சி அல்ல, இது மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆன்மீக வரைபடம். சித்தர்கள் கூறுவதன்படி வள்ளி என்பது இச்சாசக்தி, அன்பு, கருணை, இயற்கை, எல்லையற்ற பாசம், மனிதனின் இதயத்தில் இயல்பாக எழும் தூய உணர்வின் வடிவம். தெய்வானை என்பது கிரியாசக்தி, ஒழுக்கம், கடமை, நெறி, கட்டுப்பாடு, செயலின் தூய்மை, வாழ்க்கையை நிலைநிறுத்தும் ஒழுங்கின் அடையாளம். இந்த இரண்டு சக்திகளும் மனித வாழ்க்கைக்கு அவசியமானவை. அன்பு மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்காது. ஒழுக்கம் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் அன்பு வறண்டு போகும். இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும் சக்தியே ஞானம். அந்த ஞானத்தின் வடிவம்தான் முருகன். இதனால்தான் சித்தர்கள் முருகனை ஞான சக்தி என்று போற்றுகிறார்கள். இப்போது முருகப்பெருமானின் வாழ்வில் மிகப்பெரிய நிகழ்வாக கருதப்படும் பிரணவ உபதேசம் பற்றி பார்ப்போம். புராணங்கள் கூறுகின்றன, படைப்புக் கடவுளான பிரம்மனிடம் முருகன் ஒரு கேள்வி கேட்டார். ஓம் என்ற பிரணவத்தின் உண்மை பொருள் என்ன? பிரம்மனால் முழுமையான விளக்கம் அளிக்க முடியவில்லை என்று கதை தொடர்கிறது. அப்போது முருகன் அவரை சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை வெளிப்படையாக பார்த்தால் அது ஒரு புராணக் கதை. ஆனால் சித்தர்கள் அதற்குள் மறைந்திருக்கும் தத்துவத்தை கூறுகிறார்கள். ஓம் என்பது வெறும் ஒலி அல்ல, அது படைப்பு, பாதுகாப்பு, லயம், இந்த மூன்றையும் தாண்டிய பேரமைதி. அந்த அமைதியை அனுபவித்தவரே அதன் உண்மை பொருளை உணர முடியும். புத்தகத்தில் படிப்பதால் மட்டும் முடியாது, அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் முருகன் உலகிற்கு உணர்த்துகிறார். பின்னர் சிவபெருமானுக்கே முருகன் பிரணவத்தின் இரகசியத்தை உபதேசித்தார் என்று புராணம் கூறுகிறது. அதனால்தான் அவர் சுவாமிநாதன், தகப்பன் சாமி, தந்தைக்கே குருவான மகன். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. ஞானத்திற்கு வயது கிடையாது, பதவி கிடையாது, பிறப்பு கிடையாது. உண்மையை உணர்ந்தவன் எவராக இருந்தாலும் குருவாக முடியும். இதனால்தான் தமிழக சித்தர்கள் முருகனை பரமகுரு என்று அழைத்தார்கள். அவர்களின் தியானங்களில், மந்திரங்களில், யந்திரங்களில், அவர்களின் உள்ளொளி அனுபவங்களில் எங்கும் முருகனே. போகரை பாருங்கள். பழனிமலையில் அவர் உருவாக்கியதாக கருதப்படும் நவபாசான சிலை இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. அது ஒரு சிற்பம் மட்டுமல்ல, சித்த மருத்துவம், யோகம், ஆன்மீகம் ஆகியவை இணைந்த ஒரு மரபின் அடையாளமாக பலர் கருதுகின்றனர். போகர் தமது வாழ்நாள் முழுவதும் முருகனை குருவாக ஏற்றார். அதேபோல் அருணகிரிநாதரின் வாழ்க்கையை நினைத்துப் பாருங்கள். வாழ்க்கையில் துன்பங்களால் உடைந்த மனிதன் முருக அருளால் திருப்புகழ் என்ற அமுதத்தை உலகிற்கு வழங்கிய மகாகவியாக உயர்ந்தார். அவரது ஒவ்வொரு பாடலும் ஒரு தியானம், ஒரு யோகம், ஒரு ஆன்மீக அதிர்வு. குமரகுருபரர், பாம்பன் சுவாமிகள், நக்கீரர், ஔவையார், இவர்களின் வாழ்க்கையிலும் முருக அருள் ஒளிர்ந்ததாக மரபுகள் கூறுகின்றன. அதனால்தான் முருக வழிபாடு என்பது வெறும் பக்தி அல்ல, அது ஒரு வாழ்வியல், ஒரு ஞானப்பாதை. சித்தர்கள் இன்னொரு அற்புதமான உருவகத்தையும் கூறுகிறார்கள். மலை என்பது ஆன்மாவின் உயர்வு, மயில் என்பது அகந்தையை வென்ற மனம், வேல் என்பது ஞானம். இந்த மூன்றும் ஒன்று சேரும் இடமே முருகத் தத்துவம். நம்முள் இருக்கும் அன்பை, கடமையை, அறிவை ஒரே ஒளியாக மாற்றும் தருணமே முருகன் நம் இதயத்தில் பிறக்கும் தருணம். அடுத்த பகுதியில் தமிழ் இலக்கியங்களில் முருகனின் இடம் என்ன? ஏன் முருகன் தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகிறார்? வெறியாட்டு, குரவை கூத்து, காவடி, 6 படை வீடுகள், இவற்றின் பின்னால் மறைந்திருக்கும் ஆன்மீக பொருள் என்ன? அந்த அரிய தமிழ் பாரம்பரிய பயணத்தை அடுத்த பகுதியில் காண்போம்.
அருள் தரும் கந்தனே, அறிவொளி தரும் குமரனே, என்றும் எங்கள் இதயத்தில் நீ ஒளிர்வாயாக. ஓம் சரவணபவ. அடுத்ததாக பகுதி 4, தமிழ் இலக்கியங்களில் முருகன், 6 படை வீடுகள் மற்றும் தமிழர் ஆன்மீக மரபு என்ற தலைப்பில் தொடர்கிறேன்.